ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நான் வீடியோவில் பிரேஸ்லெட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஒரு சின்ன ஐடியா மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்றதை பற்றி இதில் நான் சொல்கிறேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யார் இந்த பிரேஸ்லெட் பிஸ்னஸை பண்ணலாம், இவங்க தான் பண்ணணும், இவங்க பண்ணக்கூடாது அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணலாம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் எக்ஸாம் டைமில் கொஞ்சம் நீங்கள் தவிர்த்துக்கலாம். இதே காலேஜ் படிக்கிறவங்க, காலேஜில் இருக்கவங்க அப்படின்னா நல்லாவே நீங்கள் பண்ணலாம். சைட் பிஸ்னஸாக பண்ணலாம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கவங்க டைம் கிடைக்கிறப்ப பண்ணலாம். அதுக்கப்புறம் வீட்டில் இருப்பாங்க இல்லையா, வீட்டில் எந்த வேலையும் செய்யாமல் இருப்பாங்க, அவங்களும் செய்யலாம். இது ஜஸ்ட் ஒரு ஹாபிக்கு செஞ்சீங்க, எதுவுமே பண்ண முடியாது. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து கஸ்டமர் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணணும். ஏன்னா இப்போ நீங்கள் நல்லாவே பிஸ்னஸில் இதாகிட்டீங்க அப்படின்னா கஸ்டமர் உங்களுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. அப்படின்ற டைமில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் அங்கே லாஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்யுங்க. நான் இப்போயே சொல்லிட்டேன் யார் செய்யலாம். முக்கியமாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே செய்யலாம். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த பிரேஸ்லெட் பிஸ்னஸ் ஒரு ஹாபியில் தாங்க தொடங்குச்சு. இதில் இன்ட்ரெஸ்ட் நான் அதை ஸ்டார்ட்டே பண்ண செஞ்சேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீ பிரேஸ்லெட்டை பற்றி பேச வேணாம். இப்போ எப்படி மெட்டீரியல்ஸ் வாங்குறது, எங்கே வாங்குறது, எப்படி வாங்குறது, இது எல்லாத்தையும் இப்போ நான் சொல்ல போகிறேன். இப்போ நார்மலாக நான் பேசிக்கான விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த போல பாருங்கள், இது பார்த்திங்கன்னா ஒன் ஸ்ட்ரிங்கில் 95 to 100 பீட்ஸ் வரைக்கும் உங்கள்கிட்ட இருக்கும். அதை வச்சு நீங்கள் 2 பிரேஸ்லெட் செய்யலாம். இந்த ஒரு ஸ்ட்ரிங்கை வச்சு நீங்கள் 2 பிரேஸ்லெட் செய்யலாம். அப்படின்றப்ப நீங்கள் ஒரு 5 வாங்கினீங்கன்னா 10 பிரேஸ்லெட் கிட்ட செய்யலாம். இதே இல்லை எனக்கு ஆஃப் ஸ்ட்ரிங்காக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆஃப் ஸ்ட்ரிங்காகவும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஜெல்லி பீட்ஸில் ஒரு இருக்குது, பட் இப்போ அது என்கிட்ட அவைலபிளாக இல்லை, தீர்ந்து போச்சு. ஜெல்லி பீட்ஸ் உங்களுக்கு ஒன் ஸ்ட்ரிங் 45 rupees 40 rupees வரலாம். கிராக்கடு பீட்ஸ் உங்களுக்கு 55 rupees. இதுதான் கிராக்கடு பீட்ஸு 55 rupees 60 அப்படி தான் வரும். நான் எனக்கு நியர்பை ஷாப்லேயும் இருக்குது, ஆன்லைன் ஆர்டரும் பண்ணுவேன். அது நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் திங்ஸ் பற்றி சொல்லிட்டேன். அடுத்து கீழே பொம்மை வைப்பாங்களே, அது பேர் என்ன தெரியுமா? சாம்ஸ் பார்த்தீங்கன்னா சாம்ஸ் உங்களுக்கு ஒன்று 14 ரூபா, 12 ரூபா, 15 ரூபா அப்படி தான் ஒவ்வொரு சாம்ஸும் உங்களுக்கு வரும். என்கிட்ட இந்த ஒரு சாம் தான் இப்போ அவைலபிளாக இருக்குது. நிறையா இருக்குது இந்த ஒரு சாமு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதே மேக்னெட் சாம்ஸும் இருக்குது. மேக்னெட் சாம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 20 ரூபா 25 ரூபா அப்படி தான் வரும். இல்லை எனக்கு லக்ஸுரி சாம்ஸ் வேணால் 45 ரூபா வரும் லக்ஸுரி சாம்ஸ்லாம். ஓகே, இப்போ இந்த பிரேஸ்லெட் நான் செய்கிறேன், எனக்கு எப்படி செய்யணுன்னே தெரியல அப்படின்னா கவலைப்படாதீங்க. நம்ம சேனல்லே அதுக்கு ஒரு வீடியோஸும் நான் போடுறேன். இப்போ நான் பிரேஸ்லெட் செஞ்சுட்டேன், எனக்கு எப்படி ரேட் சொல்கிறதுன்னு தெரியவே இல்லையே அப்படின்னு நிறையா பேர் யோசிப்பீங்க. நானும் ஒரு சில டைமில் அப்படி தான் யோசிச்சிருப்பேன். எப்படி இதுக்கு ரேட் சொல்லலாம், அதிகமாக சொன்னால் யாரும் வாங்க மாட்டாங்களே அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் கரெக்டான ரேட்டுக்கு கொடுங்க. அதிகமாக இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ரொம்பலாம் குறைச்சிடாதீங்க, கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இப்போ நான் இந்த வாட்ச் டயல் இதை மட்டும் தனியாக 60 ரூபாய்க்கு வாங்கினேன். இந்த பேர்ல் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிங், அதாவது நான் பேக்கெட்டில் வாங்கியிருந்தேன். பேக்கெட் 1ல் 18 ரூபா அப்படின்ற மாதிரி வந்துடுச்சு. இப்போ நீங்கள் இதை டோட்டல் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பார்த்திங்கன்னா 78 rupees அந்த மாதிரி தான் வருது. அப்படின்றப்ப இது நீங்கள் 100 ரூபாய்க்கு விற்றிங்கன்னா உங்களுக்கு லாபம் வரும். ஒரு சில டைமில் நீங்கள் இல்லை எனக்கு நீங்கள் சொல்கிறதும் ஒரு டவுட்டாகவே இருக்குது அப்படின்னா கூகுளில் போய் வாட்ச் பிரேஸ்லெட் அப்படின்னு போட்டிங்கன்னா நிறையா வரும். அந்த வாட்ச் பிரேஸ்லெட்டில் நீங்கள் செஞ்சது ஏதாவது மேட்சிங் வச்சுன்னா அதுக்கு எவ்வளோ ரேட் வருதுன்னு பார்த்து நீங்கள் அப்படியே கொடுக்கலாம். இப்போ இந்த வாட்ச் பிரேஸ்லெட்டை பற்றி ஃபஸ்ட்டு நான் டாபிக் ஃபுல்லாக எடுத்து முடித்தேன். இப்போ இது ஒரு கலரில் இருக்குது, இது ஒரு கலர் இருக்குது. அப்போ எது ஹை குவாலிட்டியான பீட்ஸு, எது ரொம்ப முக்கியமான பீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராக்கடு பீட்ஸ் தாங்க. கிராக்கடு பீட்ஸ் ஒரு பேக்கெட்லாம் கிடைக்குது. நான் அவங்க டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நான் பின்னாடி நான் சொல்கிறேன். ஒரு சில டைம்லாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்காக வாங்கிக்கலாம். ஒரு ஸ்ட்ரிங் 55 ரூபாய்க்கு விற்றுட்ருக்காங்க. கம்மி ரேட்டில் வாட்ச் டயலும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. சாம்ஸு, ஜம்ப்ரிங்ஸ், ஆரி ஒர்க் கற்றுக்கணும், இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி சில்க்த்ரெட் பேங்கிள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னாலும் அவங்ககிட்ட மெட்டீரியல்ஸ் இருக்குது. நான் அதை யாருன்னு சொல்லிடுறேன். எம்இ வரகி ஃபேஷன் ஹப்
ஃபேஷன் ஹவுஸ். இவங்கக்கிட்ட தான் நான் எல்லா ப்ராடக்ட்ஸுமே வாங்குகிறேன். அண்ட் நியர்பையாக வந்து இருக்கனால கொரியர் சார்ஜ் எனக்கு கம்பெனி தான் வரும். ஏன்னா திருச்செங்கோடுன்றப்ப ஈரோடு டு திருச்செங்கோடு அப்படின்றப்ப கம்மியாக தான் வரும். வந்து எப்படி உங்களுக்கு சொன்னால் நீங்கள் அவங்கக்கிட்ட ஸ்ட்ரிங் மெட்டீரியல்ஸாகவும் வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு பேக்கெட்டாக வேணும், என் பட்ஜெட்டில் நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த பிரேஸ்லெட் பிஸ்னஸ்க்கு நான் மெட்டீரியல்ஸ் வாங்கினா எனக்கு எவ்வளோ செலவாகும். அடுத்து ஆல்ஃபபெட் பீட்ஸை பற்றி பார்க்கலாம். ஆல்ஃபபெட் பீட்ஸ் வந்து உங்களுக்கு 10 கிராம் 25 ருபீஸ் வரும். என்னக்கா இதுதான் 10 கிராம்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது 10 கிராம்ஸ் இல்லை, என்கிட்ட இருக்கிறது சும்மா கொஞ்சோண்டு காமிக்கிறேன். 10 கிராம்ஸ் வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹெட் பின் வேணும். இந்த மாதிரி கொரியன் ஸ்டைல் பிரேஸ்லெட்லாம் செய்வாங்க இல்லையா, இந்த மாதிரி அதுக்கு கொரியன் ஸ்டைல் பிரேஸ்லெட் செய்ய இந்த ஹெட் பின் யூஸ் ஆகும். இதில் நேற்று வாங்க 10 கிராம்ஸ் உங்களுக்கு 25 ருபீஸ் கிட்ட உங்களுக்கு வரும். இப்போ நான் அந்த எமிவராகி ஃபேஷன் ஹவுஸ் வந்து உங்களுக்கு நான் லாஸ்ட்டு அவங்க டீட்டெயில்ஸாக நான் லாஸ்ட்டு வீடியோ முடிகிறப்ப உங்களுக்கு நான் சென்ட் பண்ணி விடுறேன் பிக்கு. அண்ட் அதுக்கப்புறமேட்டு இப்போ எனக்கு எவ்வளோ செலவு அப்படின்னா உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் எவ்வளோ வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் எவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா ஒரு 300 அதுக்குள்ளே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் அட்வான்ஸ்டு ஆகிட்டேன், ரொம்ப பழகிட்டேன் அப்படின்றப்ப நீங்கள் ஒரு 1000 2000லாம் ரேட்டு அதிகம் அப்படின்னு நினைக்கிறவங்க பேக்கெட்டாக நீங்கள் இவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம். ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரேஸ்லெட்டு இப்போ எப்படி இதில் நாட் நீங்கள் போட்டிங்க இது பிஞ்சராத திடீர்னு போடுறப்ப அப்படின்னு கேட்டிங்கன்னா பியுங்க. இருந்தாலும் நீங்கள் அதை வந்து கரெக்டாக டைட் பண்ணிடணும். உங்களுக்கு நாளையிலேருந்து வந்து அப்கமிங் வீடியோஸ்லேருந்து பிரேஸ்லெட் எப்படி செய்கிறது, கொரியன் ஸ்டைல் பிரேஸ்லெட் எப்படி செய்கிறது, வாட்ச் பிரேஸ்லெட் எப்படி செய்கிறது, அண்ட் நிறையா ஆல்ஃபபெட் பீட்ஸு, அப்புறமேட்டு கொரியன் ஸ்டைல் செயின் எப்படி செய்கிறது அப்படின்ற முதற்கொண்டு எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் யாராவது இன்ட்ரெஸ்ட்டில் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் பீட்ஸ் அப்படி போட்டு விட்டுருங்க. நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகிட்டே போகிறாங்க, ஏன்னு தெரியல. இப்போ வீடியோஸ் நான் போடாதனால சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாகிட்டே போகிறாங்கட்டுக்கு. இப்போ இந்த பிரேஸ்லெட்டுக்கு நான் வந்து எவ்வளோ ரேட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷாப் ஆகிடுங்க. 150க்கு நான் கொடுத்துட்ருக்கேன். நான் உங்களுக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான் இது ஒரு 60 ருபீஸ்னு சொன்னேன். இது வந்து 80 ருபீஸ் உங்களுக்கு வருது. சின்னதாக தான் இருக்கும், ஆனால் இந்த வாட்ச் ஸ்டைல் ரேட் அதிகம் வருது. இவங்கக்கிட்ட இல்லைங்க, எல்லாத்துக்கிட்டையுமே அதே ரேட்டில் தாங்க வருது. இப்போ உங்களுக்கு நான் ஹெட் பின்னை வச்சு ஒரு கொரியன் ஸ்டைல் பிரேஸ்லெட்டு அந்த மாதிரி எப்படி செய்கிறது அப்படின்னு இன்றைக்கி நான் உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஆல்ஃபபெட்டில் கொரியன் ஸ்டைல் பிரேஸ்லெட் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இது என்ன பிரேஸ்லெட்டான்னு கேட்டால் இல்லை, நான் வாங்கி வச்சுருந்தேன் ஸ்ட்ரிங் சாம்பிள். அதுவும் இல்லாமல் நீங்கள் எப்பயுமே வாங்குறீங்க பீட்ஸ் அப்படின்னா சாம்பிளுக்கு நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டதுக்கு நல்லா சேல்ஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வேணால் அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு 22 பீட்ஸ் வைக்கணும். சின்ன குழந்தைங்களுக்குலாம் செய்கிறீங்க அப்படின்னா 20 பீட்ஸ் அப்படி வைக்கலாம். ஒரு சில பேத்துக்குலாம் கை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் நீங்கள் அவங்கள்ட்ட மெஷர்மெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இன்றைக்கி நான் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு தான் செய்கிறேன். ஸோ 20 பீட்ஸ் போட்டுக்கலாம். 1 2 ஃபஸ்ட்டு 10 பீட்ஸ் போட்டுக்கோங்க. கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட என்ன கேட்டிருந்தாங்கன்னா 6 ஏவும் நான் அவங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்காக உங்களுக்கு எப்படி செய்கிறது வீடியோ போடுறேன்னா அவங்க ஓகே பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து 10 பீட்ஸ் போட்டேன். 11th இந்த 6 அண்ட் 12th இந்த RA அப்படின்னு போட்டு சொன்னாங்க. அடுத்து நம்ம எப்பயும் போல் பீட்ஸ் போட்டுடலாம். இது 11 12 13 நாட் போடுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் எப்படி போடுறதுன்னு நான் இப்படி தான் நான் போட்டுட்டு கொடுத்துட்ருக்கேன். எதுவுமே பியாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ டிஸ்டன்ஸ் விட்டுக்கோங்க. எப்பயும் போல் நம்ம முடிச்சு போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது பாருங்கள். இப்படி
நல்லா டைட்டாக போடுங்க. ரொம்ப இழுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சு போயிடும். அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாதுங்க, கிழிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, இப்படி லைட்டாக இழுத்து பாருங்கள். இழுத்து பார்க்குறப்ப பிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப லூஸாக போட்டிருக்கீங்க. கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே. அடுத்து சிசரில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி லைட்டாக இந்த நீங்கள் செஞ்சதுக்கு அடையாளமாக 2 பாருங்கள், இந்த மாதிரி 2 கேப் விட்டு வச்சுருங்க. அவ்வளோதான். இவங்க வந்து சின்ன பிள்ளைன்றனால இவ்வளோதான் இந்த ப்ரேஸ்லெட் பண்ணணும். அடுத்து வந்து எப்படி வந்து செயின் அட்டாச் பண்ணுறது அப்படின்னு சின்னதாக இவ்வளோ நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மெஷர்மெண்ட்லாம் பண்ணணும் இல்லை, சின்னதாக ஒரு குவான்டிட்டி வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஹெட்பின் எடுத்துக்கோங்க. ஏன்னா சில்வர் செயின் கோல்டு ஹெட்பின் நான் மாற்றி வாங்கிட்டேன். ஏன்னா அவங்க கஸ்டமர் அப்படி தான் நம்மகிட்ட கேட்டாங்க, அதனால நம்ம அப்படியே செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பீட்ஸ் இருக்கு இல்லையா, இதை ஹெட்பின்குள்ளே நீங்கள் விட்டுருங்க. இன்றைக்கி நம்ம வந்துட்டு டூல்ஸு இதை வளைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டூல்ஸ் வேணும். ஆனால் டூல்ஸ் இல்லாமல் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். அப்படின்றப்ப நல்லா வரும்னு நம்புகிறேன். டூல்ஸ்லாம் உங்களுக்கு ஒரு பீஸ் 200 ரூபா அப்படின்ற மாதிரி வரும். இப்போ இதை லைட்டாக இப்படி வளைச்சி விட்டுருங்க ரவுண்டாக. பாருங்கள், இது ஃபுல்லாக வளைச்சி எதையாவது ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், நான் கட் பண்ணிட்டேன். நீட்டாகவே இருக்காது. அதனால தான் நான் டூல்ஸ் வாங்கிக்கோங்கன்றேன். எப்போயாவது 200 கொடுத்து டூல்ஸ் வாங்கிக்கோங்க. நான் சொல்கிறவங்க கிட்டலாம் 50 ருபீஸ்க்கே கொடுத்துட்ருக்காங்க. வேணும்னா நீங்கள் அவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம். பல்க் ஆர்டர் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். பிகினரும் பல்க் ஆர்டர் கொடுக்கலாம், தப்பு இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஜம்ப்ரிங்ஸ் வச்சு இப்போ வேலை தரோம். அவ்வளோதாங்க. நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேசி செஞ்சுட்டோம். இது நீங்கள் ஒரு 50, 35 அந்த ரேட்டுக்கு கொடுக்கலாம். இப்போ ஜம்ப்ரிங்ஸு இதுவும் 10 கிராம் 25 ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க. இதை லைட்டாக இப்படி வளைச்சிக்கோங்க. அடுத்து நாங்கள் செயின் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதுக்குள்ளே விட்டுருங்க. குட்டி குட்டியாக இருக்கும், ஸோ அதனால் தான். இப்போ இதிலேருந்து ஒரு பீட்ஸ் விட்டு இப்படி நீங்கள் போட்டுக்கோங்க, டைட் பண்ணிக்கோங்க. இதுக்கும் டூல்ஸ் எல்லாம் இருக்குது. நான் அதை பற்றி ப்ராடக்ட்ஸை பற்றி ஃபுல்லாக ஒரு வீடியோவில் போடுறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜம்ப்ரிங்ஸ் எடுத்து இதில் விட்டுருங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த செயின் வச்சுருந்தோம் இல்லையா, இதுக்குள்ளே இதை விடணும். இது குட்டியாக இருக்கனால நம்மளுக்கு வந்து போகிறதுக்கே கஷ்டம். நீங்கள் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதையும் நல்லா அழுத்தி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம கொரியன் ஸ்டைல் ப்ரேஸ்லெட் ஒன்று மேக் பண்ணிட்டோம். இப்போ இதை நான் போட்டு காமிக்கிறேன். இப்படி அடிக்கடி சுற்றிக்கும், அது மாட்டிக்கும். ஓகே பாருங்கள், எனக்கும் இது கரெக்டாக இருக்குது. இந்த சைஸு சின்ன பிள்ளைக்கு தான் போடுறாங்க. எனக்கும் கரெக்டாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு நாளைக்கு வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட்ஸ் பற்றி நான் வீடியோ போடுவேன். அதுக்கப்புறம் வாட்ச் ஸ்டைல் ப்ரேஸ்லெட் எப்படி மேக் பண்ணுறதுன்னு போடுவேன். இந்த மாதிரி இந்த வாட்ச் ப்ரேஸ்லெட்டுக்கெலாம் ரேட் நல்லாவே அதிகம் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா இது நம்ம வந்து 2 லூப்பை வச்சு போடுறோன்றப்ப கஷ்டம்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இயரிங்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு நான் வீடியோ போட போகிறேன். கொரியன் ஸ்டைலில் இயரிங்ஸு இதுதான் நான் நாளைக்கு வீடியோஸாக உங்களுக்கு நான் போட போகிறேன். அதுக்கப்புறம் வந்து செயின் கூட எப்படி மேக் பண்ணுறது, சில்வர்டு பட்டர்ஃப்ளைல எப்படி செயின்ஸ்லாம் மேக் பண்ணுறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வீடியோவை நான் போட்டுருவேன். வேணுன்றவங்க அந்த மாதிரியும் பார்த்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் கிளாஸ் போகணும், கிளாஸ் போயிட்டு தான் வந்து நான் வந்து டெவலப் ஆகிடுவேன் அப்படின்லாம் இல்லைங்க. நானும் கிளாஸ் போகாமல் தான் இதை கற்றுக்கிட்டேன். இது நீங்களே பண்ணுறப்ப உங்களுக்கே தோணும், இதையே இப்படி பண்ணலாமே அப்படி பண்ணலான்னு உங்களுக்கு புதுசாக ஐடியாஸ் தோணும். அண்ட் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கேட்லாக் வச்சுருங்க. கேட்லாக் எப்படி வைக்கிறதுன்னு நிறைய பேர் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்காங்க. அதெல்லாம் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது.
ஆன்லைன் சம்மந்தப்பட்டது, அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அதை கேட்லாக்ஸ்லாம் அப்லோட் பண்ணுங்கள். அடிக்கடி நீங்கள் ஆஃபர் போடுங்க. ஆஃபர் போட்டிங்கனாவே நல்லா சேல்ஸ் ஆகும். இப்போ நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று ரிலீஸ் ஒன்று பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஷார்ட்ஸ் எனக்கு நான் போட்ட ஆஃபரில் வந்து அத்தனை பல்க் ஆர்டர் வந்து இருந்துச்சு. ஸோ என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் மேலும் டீட்டெயில்ஸ் வேணும். அடுத்த வீடியோவில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் என்னென்ன செய்வேன்ட்டு. இருந்தாலும் உங்களுக்கு என்ன ப்ரீவியஸாக வீடியோஸ் வேணுமோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் போடுறேன். நிறைய பேர் நம்மகிட்ட ஹவு டு ஆர்டர்னு மெசேஜ் பண்ணுறீங்க. பட் நான் ரிப்ளை பண்ணால் யாரும் திரும்பவும் ரிப்ளை பண்ணல. ஸோ என்கொயரியாக இருந்தால் நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம். பட் நாங்கள் திரும்பவும் நீங்கள் ரிப்ளை பண்ணாமல் இருக்காதீங்க. ஸோ நிறையா பேர் அப்படி தான் பண்ணுறீங்க. உங்களுக்கும் பிஸ்னஸ் பண்ணுறப்ப இப்படிலாம் நடக்க தான் செய்யும். ஸோ இந்த சேனல் வந்து நீங்கள் கேட்குற எல்லா வீடியோஸுமே நான் இந்த சேனல் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ வந்து இன்றைக்கி உங்களுக்கு நான் ஒரு ப்ரேஸ்லெட் செஞ்சு சொல்லியிருப்பேன். நான் அப்புறம் எபி வராகி சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்களது வந்து நான் லாஸ்ட்டில் வந்து பின் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ டு ஆல். சப்ஸ்கிரைப் மை சேனல்.